வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம தினை அரிசி வச்சு சூப்பரான கார பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நிறைய சத்துக்கள் அடங்கி இந்த தினை அரிசியை நம்ம இது போல் பலகாரமாக செய்து சாப்பிட்லாம். அயன் சத்து, விட்டமின், நோய் எதிர்ப்பு சக்திலாம் உள்ள இந்த தினை அரிசியை நம்ம டிஃபனாக செஞ்சு சாப்பிட்லாங்க. வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது தினை அரிசி நம்ம ஒரு கப் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. எந்த அளவில் எடுத்துருக்கோமோ அந்த கப்லேயே நம்ம ஒரு 2 கப் அளவு இட்லி அரிசி, அந்த புழுங்கல் அரிசி போட்டுக்கலாம். 1 கப் அளவு பச்சரிசி, 1/4 கப் அளவு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். மீதி தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணி இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போ நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ வழிச்சிட்டு கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் புளிக்கட்டும். 1 மணி நேரம் கழிச்சிட்டு நம்ம தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு இன்னொரு கிண்ணத்தில் போட்டுக்கலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா தண்ணியை கரைச்சிக்கலாங்க. இதில் கொஞ்சமாக பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி இதெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நறுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். இப்போ நறுக்கி வச்சுருந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு வதக்கிடலாங்க. வதக்கிட்டு இந்த மாவில் கரைச்சி வச்சுருந்த மாவில் போட்டுட்டு கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த பணியாரத்துக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம தக்காளி வெங்காய கார சட்னி அரைச்சிக்கலாங்க. ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி 2 நறுக்கி வச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பிஞ்சு கட்டி பெருங்காயம் போட்டுட்டு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வறுப்பட்டதும் மிளகாய் 2 போட்டுட்டு காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாயெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் தக்காளியும் போட்டு வதக்கிட்டு நம்ம அதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. உப்பு 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா ஆறுனது மிக்ஸி ஜாரில் போட்டு இது போல் அரைச்சிட்டேங்க. இப்போ இதுக்கு எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு சட்னியில் ஊற்றிடலாங்க. இப்போ அடுப்பில் பணியாரக்கல் போட்டுடலாங்க. இப்போ இந்த பணியாரக்கல் காஞ்சதும் நம்ம அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லா இடமும் எண்ணெய் படுற மாதிரி தேய்ச்சிக்கலாம். கரைச்சி வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கலாங்க. எல்லா குழியிலையும் ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டுங்க. பொறுமையாகவே எல்லா பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த பணியாரம் நம்ம சுட சுட கொடுத்தா நல்லாயிருக்குங்க. சூடாகவே ஒரு 4-5 வச்சு கொடுக்கலாம். ரொம்ப ஆறுனா ஹார்டாகிடும். அதனால் சூடாக நம்ம இந்த போல் கார சட்னி வச்சுட்டு கொடுக்கலாங்க. ரொம்ப சத்தான இந்த தினை அரிசி பணியாரம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 பக்கம் நல்லா வெந்த பிறகு எடுத்து வச்சிடலாம். கார சட்னி, இல்லை தேங்காய் சட்னி எல்லாமே நல்லாயிருக்குங்க. ஃபாக்ஸ் ஸ்டைல் மில்லட்ஸ் இந்த தினை அரிசி வச்சு நம்ம இது போல் நிறைய பலகாரம்லாம் செய்யலாங்க. இந்த டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த டேஸ்டான சத்தான தினை அரிசி கார பணியாரம் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.